ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம சீரிஸோட நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஷென்பாவை அந்த சடங்கை முழுசா செய்ய விடாம தடுத்து நிறுத்தி இருந்தாங்க லாஸ்ட் எபிசோட்ல. அவளோட சிஸ்டர்ஸே அத்தோட தான் முடிஞ்சது. அவகிட்ட டீ போனே கிடையாது, கண்டிப்பா இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்குன்னு ஆளுக்கு பேசிட்டு இருந்தாங்க. இந்த எபிசோட்ல நிறைய கெஸ்டுங்க எல்லாம் வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் பார்த்துட்டு, ஏமா ஷென்பாக்கு போய் டீ போன் இல்லங்கிறீங்க, எங்க டீ வந்துட்டு அழிற நிலைமையில இருந்தப்போ அவங்க தான் என்ன பண்ணணும்னு ஒரு செகண்ட்ல முடிவு பண்ணாங்க. எங்க குடும்பம் பரம்பரை தப்பிச்சதுக்கே காரணம் ஷென்பா தான் அப்படின்னு ஒருத்தங்க சொல்ல, இன்னொருத்தங்க பார்த்துட்டு எங்க டீ கருப்பா இருக்கத பார்த்துட்டு பெரிய பிரச்சனையே வெடிச்சிருக்கும், ஆனா அதோட ஸ்பெஷாலிட்டியே அதுதான் அப்படின்னு அதை கண்டுபிடிச்சு எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தது ஷென்பா தான். அவங்களுக்கு டீ போன் இல்லைன்னு சொன்னா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப வேகமா யூ ஒரு ஆளை கூட்டு வர சொல்றா. இந்த ஆயமா இருக்கால அந்த லேடி தான் வரா. நீங்க பாருங்க, இவங்க கிட்ட வேணா கேட்டு பாருங்க, இவங்க தான் அந்த நானி நம்ம ஷென்பாவை பாத்துக்கிட்டவங்கன்னு சொல்ல, உடனே இந்த லேடியும் சொல்ல ஆரம்பிக்கிறா, ஷென்பாக்கு டீ போனே கிடையாது, நாங்க தான் வந்து அவளுக்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னு. பாட்டி கோவமாயிட்டு இருக்கும் போதே ஷென்பா திரும்பி பாக்குறா. அந்த இடத்துக்கு ஜின்லாய் வந்து நின்னுடுறான். கூட கூட்டு வந்திருக்கிறது யாருன்னு பார்த்தா அந்த தம்பி இருக்கான்ல அவனதான். கூட கூட்டு வந்தது மட்டும் இல்லாம இந்த தம்பி ஆல்ரெடி கையிலேயே இவனே எழுதி அந்த லேடி கிட்ட அந்த கை நாட்டெல்லாம் வாங்கியிருந்தான்ல, அந்த பேப்பரையும் ஜின்லா எடுத்து காட்டுறான். இந்த பையனே எழுதி இருக்கான், இவனே கை நாட்டும் வாங்கியிருக்கான் அந்த லேடி கிட்ட மயக்கத்துல இருக்கும் போது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சரியா அந்த நேரத்துல யான் உள்ள போயிட்டு, ஆமா இது இவனோட கையெழுத்து தான், நானே பாத்திருக்கேன் அப்படின்னு அவனும் சொல்லிட்டு இருக்க. அப்போ இன்னொரு ஆளை நான் கூட்டு வர சொல்றேன் அப்படின்னு கூட்டு வராங்க. பார்த்தா இவரு இந்த ஆயமா இருக்கான்ல அவ ஊர்ல இவங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரராம். பார்த்துட்டு இந்த ஆயமா எப்ப பாரு காசை வச்சு சூதாடிக்கிட்டே இருப்பா, என்கிட்ட கூட காசு கேட்டா, இந்த ஆயமா சாப்பாட்டுக்கே இல்லாம இருக்காளேன்னு நானே நிறைய தடவை சாப்பாட்டுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன், கடன் கூட கொடுத்திருக்கேன், என்கிட்ட பாருங்க அந்த ரசீது இருக்கு, இவ பணத்துக்கு ஆசைப்பட்டுதான் இப்படி எல்லாம் வந்தா, திடீர்னு இப்ப ஊருக்கு வந்தப்ப பாக்குறேன் எக்கச்சக்கமா காசு வச்சிருக்கா, எல்லா கடனையும் அடைச்சு முடிச்சுட்டு மறுபடியும் ஜாலியா சூதாட்டம் ஆட போறா, அப்பயும் ஆயிரக்கணக்குல இன்னும் காசு மிச்சம் வச்சிருக்கா, யாரோ இவளுக்கு கூட்டு வந்து இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் ரசீது வச்சிருக்கான், கடன் எழுதி நான் வாங்கின ரசீது இங்க பாருங்க அப்படின்னு. உடனே இந்த லேடி பயந்துட்டு அதை வாயில போட்டு முழுங்கிடுறா. இப்போ தெரியுதுல ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குன்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க பாட்டி பாக்குறாங்க. அந்த தம்பி ஏறி வரான். பாட்டி நான் சொல்றதை நம்புங்க, லெட்டரை பாருங்க அப்படின்னு பாட்டி அவனுக்கு ஓங்கி ஒரு அறை விட்டுறாங்க. அந்த பக்கம் போ அப்படின்னு சீச்சி பாத்துட்டு இருக்கா. சொந்த அக்காவையே போட்டு கொடுக்கறதுக்காக, அடுத்த கெஸ்டுங்க முன்னாடி அவமானப்படுத்துறதுக்காக இப்படி ஒரு திட்டத்தை யாராவது போடுவாங்களா? நீங்க நம்ம குடும்பத்துக்காக ஏதாவது யோசிச்சு பாத்தீங்களா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறா. உடனே யூ நீ கொஞ்ச நேரம் வாய மூடு, டீபோன் இல்லாத ஒரு ஆளு இந்த இடத்துல இருக்க கூடாது, அது என்னோட அக்காவாவே இருக்கட்டும், ஆனா டீபோன் இருக்கிறது யாருன்னு எனக்கு தெரியும், அது யாருன்னா வாணி அப்படின்னு சொல்ல, வாணியா அப்படின்னு அங்க இருக்கிற எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. இந்த குடும்பத்துல இந்த பேர்ல எந்த பொண்ணுமே இல்லையே அப்படின்னு. நேரா கிளம்பி வந்துடுறான் நம்ம வெண்ணு. இங்க பாரு, எதுக்கு கண்டபடி பேசிட்டு இருக்க, எதுக்கு ஷென்பா மேல பழிய போட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, எங்க அம்மா அந்த வாணியை பெக்கிறதுக்காக அவங்க உயிரையே கொடுத்தாங்க, இவ அவ்வளவு உயிரை கொடுத்து அந்த வாணியை காப்பாத்திட்டு இருக்கா, அவளை கொண்டு வர சொல்லுங்க யூ உத்தரவு போடுறா. அந்த ஒரு பொண்ணு மென்டலி அன்ஸ்டேபிளா இருந்தால அவளை அங்க இருந்து கூட்டு வராங்க. அவ வேகமா ஷென்பாவை ஓடி வந்து பாத்துட்டு அவளை கட்டி பிடிச்சுக்கிறா. இந்த வீட்டுல இன்னொரு பொண்ணு இருக்கா அப்படின்னு ஆளுக்கு ஷாக் ஆயிட்டு இருக்க. பாட்டி ஒரு பக்கம் பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கே வாணி இந்த வீட்டுல இருக்க விஷயம் தெரியாது போல. இந்த பொண்ணுக்கு தான் டீ போன் இருக்கு, முடிஞ்சத வேணா யார் வேணா ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் யூ பேச ஆரம்பிக்கிறா. சரி ஓகே, டீ போன் இருந்ததுன்னா நல்ல டீ எது அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும், இந்த பொண்ணு கண்டுபிடிக்கிறாளா பாக்கலாம் அப்படின்னு நம்ம ஷென்பாவும் சொல்லிடுறா. எனக்கு இல்லாத டீ போன் இவளுக்கு இருக்கான்னு பாத்துடலாம் அப்படின்னு. வாணி அங்க போயிட்டு எது பெஸ்ட் டீ, உனக்கு பிடிச்சத செலக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க எல்லாம் சொல்றாங்க. யூ சொல்றா, இவ பெஸ்ட் டீயா பிரிச்சு எடுக்கிறத நானே பாத்திருக்கேன், இவளுக்கு தான் அந்த டீ போன் இருக்கு அப்படின்னு அவளும் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு இருக்கா. வாணி அங்க போறா, அந்த பிளேட்ஸ் எல்லாம் பாக்குறா. டீயை பாக்குறதுக்கு முன்னாடி அந்த பிளேட்ஸ்ல பட்டர்ஃபிளையா இருக்குல்ல, அதை பார்த்ததும் இவளுக்கு ஏதோ பயங்கரமா அஃபெக்ட் ஆன மாதிரி இருக்கு. போ இங்க இருந்து நாங்க இருக்க எல்லாத்தையும் தள்ளி விட்டுடுறா. யூ அங்க வேகமா ஓடி போயிட்டு உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கைய பிடிக்க, வேகமா அந்த வாணி அவ கையில இருக்கிற அந்த பட்டாம்பூச்சி பிளேட்டை பார்த்துட்டு இவளோட கைய கடிச்சு வச்சுடுறா. எல்லாரும் பயந்துடுறாங்க, டென்ஷன் ஆயிடுறாங்க. வேகமா ஜின்லாய் போயிட்டு அந்த பொண்ணை காப்பாத்துறான். யூ அவளை அட்டாக் பண்றதுக்காக வந்துட்டு இருக்கா. ஜின்லாய், அந்த பொண்ணு மென்டலி அன்ஸ்டேபிளா இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுது, அப்ப கூட அவங்கள போய் அடிக்கிறதுக்கு வந்திருக்கீங்க, அவங்க ஒரு குழந்தை மாதிரி, அவங்கள அடிக்காதீங்க அப்படின்னு சொல்ல ஷென்பா பாக்குறா. என் தங்கச்சியை இதுக்கு மேல யாரும் கஷ்டப்படுத்துறத என்னால பார்க்க முடியாது, டீபோன் இருக்குன்னு சொன்னீங்க, டீபோனுக்கான ஆதாரம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்க ஆரம்பிக்கிறா. பாட்டி சொல்றாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும், அதுக்கு முன்னாடி என்னோட ஃபேமிலி கிட்ட நான் தனியா விசாரிக்கணுங்கிறதால மத்தவங்க எல்லாம் ஹால்ல போய் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்ல அங்க இருக்கிற அத்தனை பேரும் கிளம்பிடுறாங்க. ஃபேமிலி மட்டும் இருக்கு. பாட்டி அந்த ரெண்டாவது அக்கா இருக்கால
அவளையும் போட்டு பலார்னு கீழே தள்ளி விட்டுடுறாங்க. அவளுக்கு கையில எல்லாம் அடிபட்டு ரத்தம் வருது. நீ ஒரு சுயநலவாதி அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. பாட்டி, எல்லாரும் சுயநலவாதி தான். இவ டீ போனே இல்லாம அதிகாரம் பண்ணிட்டு இருக்கதை எங்களால பாத்துட்டு இருக்க முடியாது. அதனால்தான் இந்த முக்கியமான ஃபங்க்ஷனை நாங்க ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்ல, பாட்டி அந்த பையன் இருக்கான தம்பி அவனை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. அக்கா சொன்னா, அவ சொன்னா, இவ சொன்னான்னு உன் மூளைக்கு வேலை கொடுக்காம கண்டதையும் பண்ணுவியா, உனக்கு அறிவில்லை அப்படின்னு போட்டு அவனா அடி அடின்னு அடிச்சு நவுத்திட்டு இருக்காங்க. பாட்டியை நான் மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு அவன் கத்திட்டு இருக்கான். இவனை போய் அடைச்சு வைங்க, இவனை ரிலீஸே பண்ணக்கூடாது அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. இங்க இந்த மாப்பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் தனியா ஒரு ஹால்ல வந்து வெயிட் பண்றாங்க. இன்னொரு ½ அன் ஹவர்ல ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுமா, அப்ப வருவீங்களா அப்படின்னு வேலைக்காரங்க சொல்றாங்க. ஃபங்க்ஷன் அப்ப மறுபடியும் நடக்குமா? அம்மா, இந்த ஜின்லா இவ்வளவு நேரம் நம்ம கூட தான் இருந்தான், இப்ப எங்க போனா அப்படின்னு எல்லாரும் தேட ஆரம்பிக்கிறாங்க. இங்க 2 சிஸ்டர்ஸ்க்கு அடிபட்டிருக்கு. அந்த 2 பேருக்கும் கட்டு போட்டுட்டு இருக்காங்க. ஒன்னு அந்த 2வது அக்கா, இன்னொன்னு யூ 2 பேருக்கும். உள்ள யுன்ஷு வரா. அவளை பார்த்ததும் யூ நேரா போயிட்டு, இங்க பாரு, நீ எதுக்குடி இங்க வந்த, நல்லா நடிச்சுட்டே இருக்க, எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்குற மாதிரி ஒரு கேவலமான விஷயம் எதுவுமே இருக்காது. நீ அவங்க கிட்டையும் நடிச்சு நல்ல பேர் வாங்கிக்கிற, எங்க கிட்டையும் எங்க கூட இருக்க மாதிரி நடிக்கிற, வெளியே போ அப்படின்னு அவளை துரத்தி விட்டுறாங்க. அந்த பொண்ணு கீழே போய் விழுந்துட்டு இருக்கா. வேலைக்கார பொண்ணு பாக்குறா, எதுக்காக இவங்களை பார்க்க வந்தீங்க, வாங்க மேடம் நம்ம போலாம் அப்படின்னு அவளை கூட்டு போக அவ முறைச்சிட்டே அங்க இருந்து கிளம்புறா. இன்னொரு பக்கம் நம்ம ஷென்பா கிட்ட ஜின்லாய் நேரா கிளம்பி போயிடுறான். இங்க என்ன நடந்தது, அந்த வாணிங்கிற பொண்ணு யாரு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். ஷென்பா பாத்துட்டு இருக்கா. அவ பிறந்ததுக்கு அப்புறமா எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. எங்க அப்பாவோட துணை மனைவி, அதாவது இந்த 2வது பொண்ணு இருக்கால, அவளோட அம்மா தான் எங்க எல்லாரையுமே வளர்த்தாங்க. அவங்க என் தங்கச்சி பிறந்ததுமே எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க, அதிர்ஷ்டம் இல்லாதவன்னு சொல்லிட்டு என் தங்கச்சிய பயங்கரமா கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சாங்க. அவங்க எப்பவுமே பட்டர்ஃப்ளை போட்டு ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க. அதை பார்த்தாலே அவளுக்கு பட்டர்ஃப்ளைனா அலர்ஜி ஆயிடுச்சு. அதனாலதான் நான் பிளான் பண்ணி அந்த பட்டர்ஃப்ளை பிளேட்ஸ் எல்லாம் இன்னைக்கு கொண்டு வர வச்சேன். இதான் நடந்த உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஷென்பா சொல்றா. டீ போன்னா என்ன அப்படின்னு ஜின்லாய் கேக்குறான். பரம்பரையா நாங்க தான் இந்த இடத்துக்கு டீயை கொண்டு வந்தோம். ஒரு டீயையும் செலக்ட் பண்ற திறமை எங்க கிட்ட தான் இருந்தது. அதை எல்லாருமே ரசிக்க ஆரம்பிச்சாங்க. குடும்பத்துல ஒருத்தங்க டீ போனோட பிறப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பரம்பரையா தகவலும் பரவ ஆரம்பிச்சுது. அது என்கிட்ட இல்லன்னு தான் இப்ப சண்டை போடுறாங்கன்னு சொல்ல ஜின்லாய் பாக்குறான். அது எப்படி டீ போன் இருக்கிறவங்க ஒரே குடும்பத்துல பிறந்துட்டே இருக்க முடியும்? டீ போன் ஒண்ணு இருக்கிறதுக்கு எப்படி வாய்ப்பு இருக்கு? யாரு நல்லா கத்துக்கிறாங்களோ அவங்க ஜெயிப்பாங்க, யாரால கத்துக்க முடியலையோ அவங்க போட்டியில இருந்து வெளியே போயிருவாங்க. ஆனா இது எல்லாமே தெரிஞ்சுதான் உங்க சிஸ்டர்ஸ் உங்களுக்கு வலைய விரிச்சிருக்காங்க. ஆனா அதுல நீங்க மாட்டல. எல்லாரையும் பகடக்காயா யூஸ் பண்ணி உங்க எதிரி யாருங்கிறத பாட்டி முன்னாடி வெளியே கொண்டு வந்திருக்கீங்க. என்னையும் பகடக்காயா யூஸ் பண்ணிருக்கீங்க, கரெக்டா அப்படின்னு ஜின்லாய் சிரிச்சுட்டே கேக்குறான். என் மேல உனக்கு கோவமா இல்லையா அப்படின்னு ஷென்பா கேக்குறா. இதுல கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு? உங்களுக்கு யூஸ் ஆக முடியுதே அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா இதுக்கும் மேல நான் ஃபியூச்சர்ல யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுல எனக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜின்லாய் கேக்குறான். ஒரு பெட்டி நிறைய தங்க கட்டிய ஷென்பா கொண்டு வர சொல்றா. ஓ, வெள்ளியில இருந்து இப்ப தங்கம் ஆயிடுச்சா? ஆனா எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு, இது பத்தாதுன்னு ஜின்லாய் சொல்றான். அடுத்த பெட்டியை ஓபன் பண்ணா நல்ல விளைச்சல் இருக்கிற விவசாய நிலத்துக்கும் இவங்க வச்சிருக்கிற நிறைய கடையோட ஓனர் உரிமையும் ஷென்பா தரா. உங்க வீட்டுக்கு மேனேஜரா என் மூளையை யூஸ் பண்ணும் அப்படின்னா இது போதும், ஆனா என் மனசை யூஸ் பண்ணும், என் ஹார்ட்டை யூஸ் பண்ணும்னா இது பத்தாது அப்படின்னு ஜின்லாய் சொல்றான். ஷென்பா எல்லாரையும் வெளியே போ சொல்லிட்டு, தங்கம் வெள்ளி வேணான்ட்ட, விவசாய நிலம் கடை வேணான்ட்ட, உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு கேட்க ஷென்பாவையே ஜின்லாய் குறுன்னு அப்படியே காதலோட பாத்துட்டு இருக்கான். ஷென்பா பாத்துட்டு ஷாக் ஆயிடுறா. இவ்வளவு திமிரு உனக்கு, இங்க இருந்து வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. வேகமா கதவை திறந்து வச்சுட்டு வெளியே போக போறியா இல்லையா அப்படின்னு கேட்க ஜின்லாய் வரான். என் மனசை திறந்து என் மனசுல என்ன நல்லா இருக்கோ அதை தான் நான் பேசியிருக்கேன், எனக்கு வேற எதுவும் தேவை கிடையாது, எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாய் நிறுத்திடுறான். ஷென்பா கதவுக்கு உள்ள இருந்துட்டே வெளியே போய் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்ல ஜின்லாய்க்கு புரிஞ்சிருச்சு. என்னை செலக்ட் பண்றதுக்காக தான் வெயிட் பண்ண சொல்றா போல அப்படின்னு பயங்கர சந்தோஷத்தோட அங்க இருந்து கிளம்பி போறான். ஷென்பா மறுபடியும் போறா. அந்த பெல்ட்டை வந்துட்டு மரத்துல இருந்து கழட்டிட்டு புது பெல்ட்டை மாற்றா. இந்த ஃபங்க்ஷன் இதோட முடியுது. பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க, இப்ப என்னோட பேத்தி அவளுக்கு யார பிடிச்சிருக்கோ அவங்கள செலக்ட் பண்ண போறா. எங்க குடும்பத்துல எந்த கட்டுப்பாடும் கிடையாது, பிடிச்சவங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கு. அவ யார கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் எனக்கு விருப்பம் தான் அப்படின்னு சொல்ல ஒரு டோக்கன் ஒண்ணு வருது. அந்த டோக்கனை ஷென்பா யார்கிட்ட கொடுக்குறாங்களோ அவதான் வின்னர். ஏற்கனவே இங்க நின்னுட்டு இருக்கிறது யான் பை, அப்புறம் வென்னு, அப்புறம் நம்ம ஜின்லாய், அதுக்கப்புறம் வந்து யாங்கு கடைசியா நின்னுட்டு இருக்கான். ஷென்பா யானை தாண்டி போயிடுறா. அவன் ஆல்ரெடி அப்செட் ஆயிடுறான். பையையும் தாண்டி போயிடுறா. அவனும் அப்செட் ஆயிடுறான். வென்னு மட்டும் பல்ல காட்டிட்டு இவன் நம்மளதான் செலக்ட் பண்ண போறா அப்படின்னு பல்ல காட்டி சிரிச்சிட்டு இருக்க. ஆனா ஷென்பா அடுத்த நேரா நம்ம ஜின்லாய்ட்ட போயிடுறா. வென்னும் அப்செட் ஆயிட்டு இருக்கும் போது ஜின்லாய் மட்டும் அவளை பார்த்து சிரிக்கிறான். அவ டோக்கனை வாங்குறதுக்காக கையை கூட நீட்டிடுறான். ஷென்பாவை அதை கொடுக்கறதுக்காக போயிடுறா சிரிச்சுட்டே. ஆனா அந்த நேரத்துல யாங் இருக்காங்க. கையில அவளோட தங்கச்சி பிரேஸ்லெட்டை காட்டி, பாத்துக்கோங்க, நல்ல முடிவு பண்ணுங்க, தப்பான முடிவு எடுத்துறாதீங்க அப்படின்னு காட்டி
காட்ட ஷென்பா அந்த பிரேஸ்லெட்டை பார்த்ததுமே பயந்து போயிடுறா, ஷாக் ஆயிட்டு நிக்கிறா. ஏன் இன்னும் யாரையும் செலக்ட் பண்ணாம இருக்கான்னு மத்தவங்க எல்லாம் கேள்வி கேட்டுட்டு ஏதோ தப்பா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஷென்பா யாருமே எதிர்பார்க்காத மாதிரி அந்த டோக்கன் எடுத்துட்டு போயிட்டு யாங்க கிட்ட கொடுத்துட்டு அங்கிருந்து வெறுவெறுன்னு கிளம்பிடுறா. இது அதிர்ச்சியா ஜின்லாயால தாங்கிக்கவே முடியல. ஏன் மத்த யாருமே கூட தாங்கிக்க முடியல. யாங்க தான் அவளுக்கு சுத்தமா பிடிக்காம இருந்தது. அவனை போய் செலக்ட் பண்ணிருக்காளேன்னு அவளோட சிஸ்டர்ஸ் கூட ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. யாங்க ஆனா ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கான். அப்போ ஹீ வரான். யாருமே எதிர்பார்க்காத சூப்பர் பொருத்தம் இது. ஒன்னே ஒண்ணு நான் சஜஸ்ட் பண்ணவா? எனக்கு ஆனா இந்த இடத்துல இருந்து யுன்ஷு பொண்ணு இருக்கால, அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு கேட்க அங்க இருக்கிற மத்தவங்க எல்லாம் ஷாக் ஆயிடுறாங்க. இது எப்பல இருந்து நடக்க ஆரம்பிச்சது அப்படின்னு யுன்ஷு தனியா உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கா. இங்க மறுபடியும் நம்ம யான் ரூம்குள்ள வரான். புக்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கான். அப்ப ஏதோ ஒரு புக்கை தான் ரொம்ப நாளா ஷென்பா தேடிட்டு இருந்தா போல. இந்த புக் எடுத்துட்டு போயிட்டு அவகிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு உங்களையும் செலக்ட் பண்ணல, அசிங்கப்படுத்திருக்கா. அவளுக்கு எதுக்கு புக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அப்படின்னு இந்த பையன் வேலைக்கார பையன் சீன் போட்டுட்டு இருக்கான். இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் பார்க்க கூடாது, கொண்டு போய் கொடுன்னு சொல்றேன்ல அப்படின்னு யான் சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் பை நான் இங்க இருந்து கிளம்ப போறேன், இதுக்கு மேல இங்க இருக்கிறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு வெண்ண கிட்டையும் ஜின்லாய் கிட்டையும் சொல்லிட்டு கிளம்ப ஜின்லாய் பாக்குறான். சார் ஒரு நிமிஷம், இன்னும் கல்யாணம் வரைய இருந்தீங்கன்னா பாட்டிக்கு உங்க மேல மரியாதை இன்னும் அதிகமாகும். உங்களுக்கு கண்டிப்பா ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எழுதி கொடுப்பாங்க. பாட்டியோட ரெக்கமெண்டேஷன் லெட்டர் உங்களோட 10 வருட படிப்போட பெருசு, அது புரிஞ்சுட்டு வெயிட் பண்ணுங்கன்னு சொல்ல பை பாக்குறான். இப்பதான் ஷென்பா உங்களுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு தெரியுது. நீங்க சொல்றது கரெக்டான விஷயம், நான் கல்யாணம் வரைய வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஆனா வெண்ணால தாங்கிக்கவே முடியல. நான் நியாயம் கேட்காம விட மாட்டேன், இப்பவே ஷென்பாவை பார்க்க போறேன் அப்படின்னு கிளம்பிடுறான். எல்லாரை விட மனசு உடஞ்சிருக்கிற ஜின்லாய் அங்கிருந்து ரொம்ப சோகமா நடந்து போயிட்டு இருக்கான். ரூம்ல போய் உட்காடுறான். டீ குடிக்கலான்னு பார்த்தா கப்பு கூட காலியா இருக்கு, அதெல்லாம் போட்டு உடைச்சிடுறான். அவன் அசிஸ்டன்ட் அங்க வரான். என்னாச்சு பாஸ் அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. டீ கூட இல்லையா அப்படின்னு நம்ம கத்திட்டு இருக்கான். தோ நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு அசிஸ்டன்ட் வேகமா கிளம்பி போயிட்டு இருக்கான். இவன் பார்த்துட்டு ஷென்பா நீ தான் எனக்கு பர்சனலா ப்ராமிஸ் பண்ண, இப்போ அந்த ப்ராமிஸ நீயே மீறி இருக்க, நான் சத்தியமா இதை விட மாட்டேன், என்கிட்ட நீ வேற யார்கிட்டயும் போக முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் அந்த வாணி பொண்ணு இருக்கால, அந்த மென்டலி அன்ஸ்டேபிளா இருக்க பொண்ணு, அந்த பொண்ணு கத்துன்னு கத்திட்டு இருக்கா. வேலைக்கார பொண்ணு அவளை கூப்பிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்கா. எனக்கு என் பழைய நானி தான் வேணும் அப்படின்னு கூப்பிட்டு இருக்கா. புது நானிய பிடிக்கல அப்படின்னு அந்த பக்கமா யோயோ வந்துடுறா. எப்படி இவன் நானி மாறினா, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ கேள்வி கேட்க, இல்ல பழைய நானிக்கு வந்துட்டு மலேரியா வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள நாங்க வெளியே அனுப்பியிருக்கோம் வேலைக்கார பொண்ணு சொல்றா. யூயூ பார்த்துட்டு நமக்கு ஏதாவது வந்துரு போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிட்டு அங்கிருந்து வேகமா ஓடி கிளம்பி போயிடுறா. இங்க உள்ள நம்ம ஷென்பா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நேரா அங்க பாக்கிறதுக்கு யூயூ வந்துடுறா. ஒரு அக்காக்கு நீ என்ன வேலை பார்த்து வச்சிருக்க அப்படின்னு ஷென்பா கேட்க யூயூ பாத்துட்டு இருக்கா. நீ பண்ணதெல்லாம் கரெக்ட்னு தோணிக்கிட்டே இருக்கா, நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்க தெரியுமா அப்படின்னு சொல்ல, அம்மா அப்போல இருந்து சாகிறதுக்கு முன்னாடி உன்னை நல்லா பாத்துக்க சொல்லிட்டு இறந்து போயிட்டாங்க, அதனால நீ பண்ண தப்பு எல்லாத்தையும் நான் பொறுமையா கடந்து போயிட்டே இருந்தேன். ஆனா நான் அப்படி பண்ணிருக்க கூடாது, நீ நம்ம குடும்பத்துக்கே அவமான பேரை தேடி கொடுத்திருக்க. அதுவும் இல்லாம தம்பி இன்னொரு அம்மாவோட பையன் தான், நான் இல்லன்னு சொல்லல, அவனே நீ கேவலமா யூஸ் பண்ணி இந்த நிலைமைக்கு ஆளாக்கி வச்சிருக்க. உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ஷென்பா சொல்ல, பாட்டி இன்னும் உயிரோட தான் இருக்காங்க, நீ என்ன பண்ண முடியும் அப்படின்னு யூயூ கேக்குறா. நீ முடிஞ்சதை முயற்சி பண்ணி பாரு, என்ன தடுத்து பாரு அப்படின்னு ஷென்பா சொல்றா. சரியா அந்த நேரம் வெண்ணு உள்ள ஓடி வந்துடுறான். ஷென்பா அப்படின்னு கத்திட்டே இந்த 2 பேரும் சண்டை போட்டுருக்கத பார்த்து நின்னுடுறான். எனக்கு நீ அக்காவாவே இருந்திருக்க கூடாது, 2வது அக்கா இருக்கால யுன்ஷி, அவ எனக்கு அக்காவா இருந்திருக்கலாம், நான் தப்பு பண்ணிட்டேன் அவன் கூட பிறந்து அப்படின்னு கத்திட்டே யூயூ அங்க இருந்து போயிடுறா. இங்க வெண்ண அங்க உள்ள வந்துடுறான். ஷென்பா என்னாச்சு, எல்லாருக்கும் ஏதோ பிரச்சனை இருக்கு, நீ ஏன் மனசுல போட்டு குழப்பிக்கிற, நீ ஏன் யாங்க சூஸ் பண்ண அப்படின்னு கேட்க ஷென்பா பாக்குறா. வெண்ண உன்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன், உன்னால வந்துட்டு அவ்வளவு தைரியமா முடிவு எடுக்கவோ இல்ல ஸ்ட்ராங்கா இருக்கவோ முடியாது, எனக்கு ஹஸ்பண்ட் ஆகிறதுக்கான தகுதி உன்கிட்ட இல்ல, நிம்மதியா வாழ்ந்துட்டீங்கன்னு கிளம்பிப்போ அப்படின்னு சொல்ல, இல்ல இதுல எதுவும் தப்பு இருக்கு, நீ யாங்க சூஸ் பண்ண வாய்ப்பே இல்ல, நான் போக மாட்டேன் அப்படின்னு அங்கேயே உட்காந்துக்கிறான். இங்க பாரு நான் ஒன்னு சொல்லவா, நானாதான் யாங்க செலக்ட் பண்ணிருக்கேன், அது என்னோட இஷ்டம், இதுக்கு மேல நீங்க எது போகல அப்படின்னா நான் இங்க இருந்து போயிடுவேன் அப்படின்னு ஷென்பா கிளம்புறா. வெண்ணு பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். ஏன் ஷென்பா அப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை திட்டிட்டே அங்க இருந்து போயிட்டு இருக்கான். ஷென்பா தனியா வந்து நிக்கிறா. கையில ஒரு ரோஜா பூவை பிடிச்சு அப்படியே நசுக்கிறதுல முள்ளெல்லாம் குத்தி அவ கையில இருந்து ரத்தமா வர ஆரம்பிக்குது. வேலைக்கார பொண்ணே பார்த்து பாவப்பட ஆரம்பிச்சிடுறா. சரியா அந்த நேரம் நம்ம ஜின்லா இருக்கான்ல, அங்க இருக்கிற வேலைக்காரங்க எல்லாம் கூப்பிட்டுட்டு பக்கத்துல போயிட்டு கலையெல்லாம் புடுங்கி புதுசா பூவெல்லாம் நட்டு வைக்கிறான். ஷென்பாவும் வேலைக்கார பொண்ணு அங்க போயிடுறாங்க. எதுக்காக இப்படி பண்றீங்க, எங்க மேடம் வேணும்னே தான் அந்த கலையெல்லாம் எடுக்காம வச்சிருந்தாங்க, காட்டு டீ மாதிரி வளரும்னு சொல்லிட்டு வச்சிருந்தாங்கன்னு சொல்ல ஜின்லாய் பாக்குறான். சாரி அதை பத்தி நான் யோசிக்கவே இல்ல, இதுல இருந்து நிறைய மோல்டு எல்லாம் பரவும், இங்க நல்ல டீ வச்சோம் அப்படின்னா பக்கத்துல இருந்து பூ மரம் இருக்கு, அந்த பூ மரத்துல இருந்து டீ இன்னும் ரொம்ப வாசமா வர ஆரம்பிக்கும், நீங்க சொல்லுவீங்க அதுல பக்கத்துல எவ்வளவு வாசம் இருக்கோ அந்த அளவுக்கு டீ இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் அப்படின்னு, அதனால எல்லாரையும் டெய்லி குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டு தான் வேலைக்கு வர சொல்லுவீங்க, கைய கூட கழுவிக்கிட்டே இருக்க சொல்லுவீங்க, அதுக்காக தான் இந்த வழியை ட்ரீட் பண்ணி
பார்க்கலாம்னு யோசிச்சேன் அப்படின்னு ஜின்லாய் சொல்ல, இத பத்தி யாருமே யோசிச்சது இல்ல. கரெக்ட் அப்படின்னு ஷென்பாவும் பக்கத்துல வரா. கையில மண் எடுத்துட்டு அவளும் இந்த செடியெல்லாம் நட்டு வைக்கிறதுக்கு பாக்குறா. அப்பதான் அவ கையில காயம் இருக்கிறத ஜின்லாய் பாத்துட்டான். வேகமா தண்ணி எடுத்து அவ கையில இருக்கிற மண்ணெல்லாம் கழுவிட்டு இருக்கான். வேகமா கர்ச்சிஃப் எடுத்து அவ கையை தொடச்சு விட ஆரம்பிக்கிறான். இவ கொடுத்த கர்ச்சிஃப அவன் சுத்தமா பத்திரமா வச்சிருக்கான் அப்படிங்கறத இப்பயும் ஷென்பா பாத்துட்டு இருக்கா, எதுவும் சொல்லாம. எந்த ஹெல்ப்னாலும் எப்ப வேணாலும் என்ன கூப்பிடலாம், நான் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன், எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு ஜின்லாய் சொல்ல, ஷென்பா அமைதியா பாத்துட்டே இருக்கா. என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. உடனே ஜின்லாய் பல்ல காட்டிட்டு பின்னாடியே போயிட்டு இருக்கான். இந்த நேரத்துல இந்த யாங்கு இன்னும் கல்யாண டேட் கூட பிக்ஸ் பண்ணல. ஆனா அதுக்குள்ள சீதனத்தெல்லாம் எடுத்துட்டு நேரா ஷென்பா ரூம்க்கு வர ஆரம்பிக்கிறான். ஆளுங்க அங்க வராங்க. ஷென்பா மேடம் இங்க இல்ல, டீ கம்பெனிக்கு மலைக்கு போயிருக்காங்கன்னு சொல்ல என்ன அவாய்ட் பண்ண ட்ரை பண்றாளா. நான் விட மாட்டேன் அப்படின்னு யாங்க பின்னாடியே கிளம்பிட்டு இருக்கான். இங்க அதுக்குள்ள ஜின்லாயை கூட்டிட்டு ஷென்பா டீ மலைக்கு போயிடுறா. நான் உனக்கு நிறைய சுத்தி காட்டுறேன், சொல்லி தரவா அப்படின்னு கூட்டு போயிட்டு இருக்கா. அங்க பார்த்தா அவங்க எல்லாருக்கும் முன்னாடியே யான் இருக்கான்ல, அவன் வந்திருக்கான் அவன் அசிஸ்டன்டோட. சில டீ எல்லாம் வந்துட்டு பூச்சியால பாதிக்கப்பட்டிருக்கு, அதெல்லாம் சரியா வளரவே வளராது, அதுக்கு சில டிப்ஸ் கொடுத்துட்டு போலான்னு தான் நான் வந்தேன் அப்படின்னு அங்க வந்துட்டு இந்த யான் ஷென்பா கூட பேச ஆரம்பிச்சிடுறான். அப்போ இந்த மேனேஜர் இருப்பான்ல, அவங்க நக்கலா வந்துட்டு, சில பேருக்கு அவங்க மேலேயே கொஞ்சம் ஓவர் திமிர் இருக்கு, கான்பிடன்ஸ் இருக்கு, பன்னி குட்டி பறக்க முடியாது, ஒருவேளை ரெக்கையே வந்தாலும் வெயிட் தாங்க முடியாம கீழே தான் விழுந்துரும், ஓவர் எஸ்டிமேட் பண்ணா இப்படிதான்ப்பா அவன் நக்கலா பேச. அப்படியா சரா போடா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்லாய் வேணும்னே ஷென்பாக்கும் யானுக்கும் நடுவுல வந்து நிக்கிறான். நீங்க மாடியில போய் டீயை நட்டு வைக்கிற இடத்த பாக்கணும்னு சொன்னீங்கல்ல, அதான் இப்ப ஆல்ரெடி யான் இங்க இருக்காரு, இந்த பூச்செடி எல்லாம் என்ன பண்ணணும் அவர் பாத்துக்குவாரு, மலைக்கு போய் பாக்கலாமா அப்படின்னு கேட்க, நல்ல ஐடியா அப்படின்னு மேனேஜர் கூட, நீங்க யானுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு கீழே ஏறு, நாங்க மட்டும் மேல போறோம் அப்படின்னு வேலைக்கார பொண்ணு நம்ம ஷென்பா அப்புறம் நம்ம ஜின்லாய் இவங்க மட்டும் அங்க இருந்து கிளம்புறாங்க. இத பாத்துட்டு மேனேஜருக்கு செம்ம கடுப்பா இருக்கு, இவன் என்ன சொன்னாலும் அவங்க கேக்குறாங்களே அப்படின்னு. ஆனா யான் பாக்குறான், திரும்பி போகும்போது அவங்களோட வண்டியில போறதுக்கு கஷ்டமா இருக்கும், நிறைய வெயிட் இருக்கு, என் வண்டி எடுத்துட்டு நான் கீழேயே மலையடி வாரத்துல வெயிட் பண்றேன்னு சொல்லு, 3 மணிக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இந்த யான் சொல்லி அனுப்புறான். ஷென்பா மேல வரா, விவசாய நிலத்தெல்லாம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. கரெக்டா அப்பன்னு பார்த்து கல்லுங்களை எல்லாம் எடுத்துட்டு ஆளுங்க வராங்க. ஷென்பா கிட்ட வரும்போது அப்படியே கல்லு சரியிற மாதிரி இருக்கு. ஜின்லாய் எங்க ஓடி வரான், ஷென்பாவை தூக்கிட்டு அப்படியே பொத்தனி கீழே விழுந்துடுறான். அவன் மேல ஷென்பா விழுந்து கிடக்குறா. உங்களுக்கு ஒண்ணும் ஆகல அப்படின்னு ஜின்லாய் கேட்டுட்டு அந்த கல்லு கொண்டு வந்தவன அங்க இருக்கிற ஆளுங்க எல்லாம் திட்ட ஆரம்பிக்கிறாங்க, அறிவில்லையா மேடம் நிக்கிறாங்க அப்படின்னு. ஷென்பா பாக்குறா, எல்லாரும் ரொம்ப ஒர்க் பண்ணிட்டீங்க, டயர்டா இருக்கீங்க, பிரேக் அரேஞ்ச் பண்ண சொல்றேன், போயிட்டு எல்லாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு வாங்கன்னு அங்க இருக்கிற அத்தனை பேரையும் அமுச்சு வைக்கிறா. ஜின்லாயை தூக்கி விடுறா, ஒன்னும் ஆகல அப்படின்னு. அப்ப வேலைக்கார பொண்ணு லேட் ஆயிடுச்சு, யான் அவரோட கேரேஜர் வச்சுட்டு கீழேயே நிக்கிறாருன்னு சொல்ல, உடனே ஜின்லாய் பாக்குறான், கீழே போலான்னு தான் நான் நினைச்சேன், ஆனா இப்பதான் கீழே விழுந்ததுல கால் சுலுக்கிருச்சு போல, கீழே நல்லா போக முடியல, நான் இங்க இருக்கேன், நீங்க வேணா போங்க அப்படின்னு நடிப்பு போட ஆரம்பிக்கிறான். ஷென்பாக்கு இது நடிப்பு நல்லாவே தெரியுது, ஆனா நான் வரல அப்படின்னு சொல்லி விட்டுடுறா. இங்க மேனேஜர் கிட்ட யான் நிக்கும் போது வேகமா அந்த வேலைக்கார பொண்ணு ஓடி வந்து, இப்பன்னு பார்த்து ஜின்லாய்க்கு கால் அடிபட்டுருச்சு, நீங்க கிளம்புவீங்களா, அவங்க ஜின்லாயை கூட்டிட்டு பின்னாடி வராங்களா அப்படின்னு சொல்ல பயங்கரமா யான் கோவமாயிடுறான். வண்டியில ஏறிட்டு சோகமா தனியா கிளம்பிடுறான். கொஞ்ச தூரம் இவன் வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு பள்ளத்துக்குள்ள வண்டியோட சக்கரம் மாறிக்கிட்டு எல்லாருமே எடுத்து தள்ளி விடுறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. நம்ம யான் மட்டும் உள்ள உட்காந்துட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து இந்த 2வது பொண்ணு இருக்கால யுன்ஷி அப்படின்னு, அவ வெளியே வரா, ஏட்டி பாக்குறா, எங்க வண்டியில வாங்க போலாம் அப்படின்னு. ஒரு பொண்ணும் பையனும் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணும், நான் வரது சரியா இருக்காது அப்படின்னு யான் சொல்லிடுறான். சாப்பாடு என்கிட்ட இருக்கு, இதையாவது எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு அவ கேக்குறா. தேவையில்லை அப்படின்னு அதுக்கும் அவன் வேணான்னு சொல்லிடுறான். போனா பொதுவா போலாம் அப்படின்னு அந்த பொண்ணு அங்கிருந்து வேலைக்கார பொண்ணு கூட்டிட்டு கிளம்பி போயிடுறா. ஏன் அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எல்லாத்துக்கும் ஒரு வேலை இருக்கு, சும்மா வேலை இல்லாம எதுவும் கிடைக்காது அப்படின்னு யான் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஷென்பா அன்னைக்கு நைட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறா. யாங் உங்களுக்காக உள்ள வந்து வெயிட் பண்ணிருக்காரு அப்படின்னு ஆளுங்க சொல்ல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஷென்பா போறா. கதவை திறந்துட்டு வேகமா ஜின்லாய் பல்லக்குல தான் கூட்டு வந்திருக்காங்க. அவனை பாத்துக்கிறதுக்காக மேனேஜரை பத்திரமா அவனை தூக்கி வெளியே விடுங்க, அவனை உள்ள கூட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட, இந்த மேனேஜர் செம்ம கடுப்புல ஜின்லாய் கிட்ட பக்கத்துல வந்துட்டு இருக்கான். கையை கூட தூக்கி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனா போதுன்னு காட்ட, கையை தூக்கிட்டு மின்னல் வேகத்துல நம்ம ஜின்லாய் வந்து பக்கத்துல நிக்கிறான். கையில அடியும் படல ஒன்னும் படல அப்படிங்கறத இப்பதான் அவன் கண்டுபிடிச்சிட்டு இருக்கான். மேனேஜர் ஷாக் ஆயிட்டு பாத்துட்டு, நீ எவ்வளவு நேரம் பண்ற இப்படி எல்லாம் ஓவரா, நான் பாத்து தாண்டா இருக்கேன், விட மாட்டேன்டா அப்படின்னு மேனேஜர் சொல்ல, உனக்கு இருக்க திறமைக்கு நீ வாழ்க்கை முழுக்க பாத்துட்டே இருக்க வேண்டியதான், வேற ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு ஜின்லாய் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். பாட்டி நேரா நம்ம ஷென்பாவை கூப்பிட்டு இருக்காங்க. கதவை மூடிட்டு எல்லாரும் வெளியே போங்க அப்படின்னு சொல்றாங்க. ஷென்பாவும் பாட்டியும் மட்டும் தான் உள்ள இருக்காங்க. நீ எதுக்காக யானை செலக்ட் பண்ணல, அந்த மாதிரி பையன் உனக்கு கிடைக்க மாட்டான்னு சொல்ல, நீங்க சொல்றது கரெக்ட் தான், ஆனா எனக்கு யாங்க பிடிச்சிருக்கு, அதான் நான் சூஸ் பண்ணேன், எனக்கு யாரை வேணாலும் சூஸ் பண்றதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குல்ல அப்படின்னு ஷென்பா சொல்றா. உங்க அம்மா உனக்கு தலைவலியை சேர்த்து வச்சுட்டா, உனக்கு அதை பாஸ் பண்ணிட்டா, நீ இன்னும் எத்தனை நாளைக்கு அதெல்லாம் சமாளிக்க முடியும், உங்க அம்மாவை காப்பாத்த முடியும் நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு பாட்டி கேட்க, அதெல்லாம் தான் என்னோட விதி, நான் அதை பண்ணியே தீருவேன் அப்படின்னு ஷென்பா அழுத்தமா நிக்கிறா. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.